வணக்கம். இன்றைக்கி நம்ம ரியாஸ் அஜித் சேனலில் பார்க்க போகிறது ஒரு செய்தி பற்றி. இந்த செய்தி எதை பற்றினா, இந்தியாவிலேருந்து ஒரு ஆசிரியர் உலகம் முழுவதும் இருக்க ஆசிரியர்கள் மத்தியில் இந்த வருஷத்துக்கான சிறந்த ஆசிரியருக்கான விருதை வென்றிருக்காரு. வாங்க அதை பற்றி பார்க்கலாம். மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த ஆரம்ப பள்ளி ஆசிரியர் ரஞ்சித் சிங் திசேல். இவர் தான் இந்த வருஷத்துக்கான சர்வதேச அளவில் சிறந்த ஆசிரியர் தேர்வாகியிருக்காரு. இவருக்கு கிடைச்ச பரிசு தொகை பார்த்திங்கன்னா 7.50 கோடி. இதை யார் இவருக்கு கொடுத்தாங்கன்னா, ஐரோப்பா நாட்டில் பிரிட்டன் தலைநகரில் லண்டனில் வர்கி அறக்கட்டளைன்னு ஒரு அமைப்பு இருக்குது. இந்த அறக்கட்டளை என்ன பண்ணுவாங்கன்னா, வருஷம் சர்வதேச அளவில் யார் கல்வி பணியில் சிறந்து விளங்குறாங்களோ மற்றும் அவங்களோட சேவை நல்லா இருக்கோ அவங்கள தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு வருஷமும் கௌரவித்து வரும். இந்த அறக்கட்டளையில் யார் நடத்துகிறாங்கன்னா, சமூக ஆர்வலரும் கல்வியாளருமான சன்னி வர்கி என்பவர் 2014 லண்டனில் நிறுவினார். இதற்கு யுனெஸ்கோ என்னும் ஐநா கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு பொருளுதவி செய்து வராங்க. சர்வதேச அளவில் இந்த நடப்பாண்டில் 140 நாடுகளைச் சேர்ந்த 12,000 ஆசிரியர்கள் விண்ணப்பித்தாங்க. இதில் வெறும் 10 பேர் மட்டும்தான் இறுதி சுற்றுக்கு தேர்வாகினாங்க. அதில் மகாராஷ்டிராவின் கோலாப்பூர் மாவட்டத்தில் பரித்வாடி என்ற கிராமத்தைச் சேர்ந்த ஆரம்ப பள்ளி ஆசிரியர் ரஞ்சித் சிங் திசேல் இந்த ஆண்டுக்குள்ள சிறந்த ஆசிரியராக நேற்று அறிவிக்கப்பட்டாங்க. இவருக்கு 7.50 கோடி ரூபாய் பரிசு தொகை அறிவிச்சாங்க. இதில் இவர் என்ன பண்ணுறாருன்னா, 50% இறுதி சுற்றில் பங்கேற்று மீதமுள்ள 9 ஆசிரியர்கள் கூடவும் பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாருங்கள் எவ்வளோ ஒரு பெரிய மனசுன்னு அவருக்கு. அதே மாதிரி இவர் அந்த பரித்வாடி கிராமத்தில் இருக்க ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்கூல் மாட்டு கொட்டாயுடன் சேர்ந்தாற்போல் பாலடைந்து இருந்திருக்கு. இவர் 2009ஆம் ஆண்டில் அந்த ஸ்கூலில் சேர்ந்தக்கப்புறமா டீச்சராக சேர்ந்தக்கப்புறமா நிறையா மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்காரு. அதே மட்டும் இல்லை, கல்வி கற்பதில் நிறைய சீர்திருத்தம் பண்ணியிருக்காரு. அதாவது எப்படின்னா, பாடத்தை எல்லாமே அங்கே இருக்க குழந்தைங்களோட தாய்மொழியில் மொழிபெயர்த்து கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் கல்வி கற்பதை நிறைய ஊக்குவிச்சிருக்காரு. அப்புறம் அந்த பரித்வாடி கிராமத்தில் நிறைய சிறுமியர்கள் திருமணம் அதிகமாக நடக்கும். இவர் அந்த கிராமத்தில் டீச்சராக சேர்ந்ததுக்கப்புறமா அது 100% இல்லை, குறைஞ்சிருச்சு, இல்லவே இல்லை, அந்த மாதிரி கூட சொல்கிறாங்க. இவர் புத்தகத்தில் QR கோட் தொழில்நுட்பத்தை புகுத்தி மாணவர்களுக்கு ஆடியோ வீடியோ வாயிலாக பாடங்களை படிக்கும் முறையை அறிமுகப்படுத்தி வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பிரச்சனைக்குரிய 2 நாடுகள், அதாவது இந்தியா பாகிஸ்தான், பாலஸ்தீனம் இஸ்ரேல், ஈராக் ஈரான், அமெரிக்கா வடகொரியா, இந்த மாதிரி 2 பிரச்சனைக்குரிய நாடுகளோட மாணவர்களை உரையாட வச்சு அவர்களோட நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் முயற்சி இவர் நிறைய செஞ்சுருக்காரு. இந்த இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 19,000 மாணவர்கள் பங்கேற்றுள்ளனர். பாருங்கள் இவர் எவ்வளோ நல்லது செஞ்சுருக்காரு. அதோட பலன்தான் அவருக்கு இந்த டைம் பெஸ்ட் குளோபல் டீச்சர் ப்ரைஸ் வின் பண்ணி கொடுத்துருக்கு. நம்ம அவருக்கு நிறைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஊக்குவிச்சா அவர் கண்டிப்பாக நம்ம நாட்டுக்கான சிறந்த மாணவர்களை உருவாக்கி தரக்கூடியவர். நன்றி.